அமெரிக்கா போர் பதற்றம். ஈரானிய அரசு தொலைக்காட்சியில் அந்தச் செய்தி கசிந்ததுமே வேட்டை தொடங்கிவிட்டது. சிதறிக் கிடக்கும் அமெரிக்க போர் விமானத்தின் பாகங்களுக்கு இடையே தப்பியோடிய அந்த 2 வீரர்களை யார் முதலில் பிடிப்பது? ஈரானியர்களுக்கு இடையே இப்போது சன்மானத்திற்கான போட்டி. மேலே வான்வெளியில் அமெரிக்க மீட்புக் குழுவினர் வட்டமிட்டுக் கொண்டிருந்தனர். எரிபொருள் நிரப்பிக் கொண்டிருந்த பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர்களின் நோக்கம் ஒன்றுதான்: வீழ்த்தப்பட்ட F-15E ரக விமானத்தின் வீரர்களை கண்டுபிடிப்பது. ஒரு வீரர் மீட்கப்பட்டார், ஆனால் அது அமெரிக்காவிற்கு ஒரு மிக மோசமான நாளின் தொடக்கம் மட்டுமே. மீட்புப் பணியில் இருந்த 2 ஹெலிகாப்டர்கள் மீது ஈரானிய படைகள் துப்பாக்கிச் சூடு நடத்தின. நூலிழையில் அவை தப்பினாலும் ஹார்முஸ் ஜலசந்தி அருகே ஒரு வார்தாக் தாக்குதல் விமானத்தை ஈரான் சுட்டு வீழ்த்தியது. 1 மாத கால போரில் ஈரானின் வான்பரப்பு தங்கள் கட்டுப்பாட்டில் இருப்பதாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் மார்த்தட்டி வந்த நிலையில், இப்போது முதல் முறையாக அமெரிக்க விமானங்கள் எதிரி மண்ணில் விழுந்திருக்கின்றன. ஈரானின் கடற்படை காலி, விமானப்படை முடக்கப்பட்டுவிட்டது, ஏவுகணைகள் தீர்ந்துவிட்டன என்று அமெரிக்கா சொன்னதைக் கேட்டு ஈரானிய சபாநாயகர் முகமது பாகூர் கலிபாஃப் இப்போது ட்ரம்பை இணையதளத்தில் வறுத்தெடுக்கிறார். ஆட்சி மாற்றத்திற்காக போர் தொடங்கியவர்கள் இப்போது எங்கள் விமானிகளை யாராவது பார்த்தீர்களா என்று கெஞ்சும் நிலைக்கு வந்துவிட்டார்கள் என அவர் கிண்டல் செய்துள்ளார். இருந்தாலும் தெஹ்ரானின் முக்கிய உள்கட்டமைப்புகள் மற்றும் பாலங்கள் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலால் ஈரானும் நிலைகுலைந்துதான் போயிருக்கிறது. இதற்கு பதிலடியாக குவைத் மற்றும் அமீரகத்தில் உள்ள எரிவாயு மற்றும் குடிநீர் நிலையங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. காணாமல் போன அந்த 2வது வீரருக்கு ஏதேனும் நேர்ந்தால் ட்ரம்ப் என்ன செய்வார்? இப்போதைக்குச் சொல்ல முடியாது என்பதே அவரது பதிலாக இருக்கிறது. விமானம் சுடப்பட்டாலும் அமைதி பேச்சுவார்த்தை தொடரும் என்கிறாரே ட்ரம்ப். உண்மைதான். ஆனால் அவர்கள் பேசினால்தானே. அமெரிக்காவின் நிபந்தனைகளை ஏற்க முடியாது என்றும் இனி பேச்சுவார்த்தைக்கு இடமில்லை என்றும் ஈரான் கறாராக தெரிவித்துவிட்டதாக தகவல்கள் வருகின்றன.